அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமனுகோபால். ஜாதகமும் அதிர்ஷ்டமும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு பேசலாம். ஒரு ஜாதகத்துல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும் அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய பாவங்களான 5, 9 அதிபதியுடைய தசாபுத்தி காலகட்டத்தில் ஒரு ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்குமான்னு கேட்டா, அந்த 5, 9 அதிபதிகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் பொழுது ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி காலகட்டங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரும். 5ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகத்தின் தசாபுத்தி காலங்களும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை பெற்றுத்தரும். மொத்தத்துல அடிப்படையில உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்புகள் இருக்க வேண்டும். அதிர்ஷ்டம்ங்கிறது 5, 9 அப்படிங்கிறது பாக்கியம். இப்ப 5, 9 கம்பைண்டா நடந்தாலே உங்களுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். 5ஆம் இடமும் பாதிக்கப்படக்கூடாது, 5ஆம் இடத்தில் இருக்கின்ற கிரகமும் பாதிக்கப்படக்கூடாது, 5ஆம் பாவாதிபதியும் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ இடம், பாவம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்போ இவர்கள் பாதிக்கப்படாமல் வலுவாக இருக்கும் பொழுது நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 5, 9. சரி, இந்த அதிர்ஷ்டத்தால் ஜாதகருக்கு பலன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கறதுக்கு லக்னாதிபதியை பார்க்கணும். லக்னாதிபதியும் நல்ல நிலைமை இருந்து விட்டால் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஜாதகர் பயன்படுத்தி கொள்வார். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டால் அதிர்ஷ்டம் கிடைக்கும், அதனால் இவருக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படிங்கிறதா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சிறிய தகவல். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது 5, 9ன்னு சொல்லிட்டேன். அது முழுசா கிடைக்கிறதுக்கு அந்த பாவங்கள், அந்த பாவாதிபதிகள் இது பாதிக்கப்படாமல் இருக்கணும். அதிர்ஷ்டத்தால் ஜாதகருக்கு பெனிஃபிட் கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்க்கறதுக்கு லக்னாதிபதி நிலைமையை பார்க்கணும். இது எல்லாமே சிறப்பாக இருந்துக்கிட்டா நிச்சயமா அந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான தகவல் தான். மற்றபடி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் அப்படிங்கிற விஷயத்தை நாம மறந்துடக்கூடாது. நன்றி, வணக்கம்.